வணக்கம். இன்னைக்கு பாத அழுத்த சிகிச்சையில நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சுகர் ப்ராப்ளத்தினால நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக நம்ம பாத அழுத்த சிகிச்சையில எந்தெந்த பாயிண்ட்டை தூண்டும் பொழுது அவங்களுக்கு அந்த சுகரோட அளவும் சரி, இன்சுலின் அளவு கரெக்டா அவங்களுக்கு செக்ரேட் ஆகுறதுக்கு, கணையத்தை புதுப்பிக்கும் ஆற்றலை கொடுக்கறதுக்கும் இந்த பாத அழுத்த சிகிச்சையை எந்த புள்ளிகளை தூண்டி சரி பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ அந்த இடது கால காட்டு. இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ நான் இடது காலம் வச்சிருக்கேன். நம்மளோட இடது காலில் தான் நீங்க செய்யணும். இடது காலில் 3 விதமான ஆர்கனை முதல்ல நம்ம தூண்ட போறோம். அதுல முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பிட்ரூட்ரி, அதாவது நம்ம ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருக்கோம், இந்த தலைப்பகுதி, அதாவது நம்மளோட கட்டை விரல், இதுல தான் அந்த பிட்ரூட்ரி வீனியல், அதாவது 7 விதமான ஹார்மோனை தூண்டும் இடம் இந்த கட்டை விரல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம சொல்றது எல்லாமே பிராக்டிக்கல் கிளாஸ் தான். இது நீங்க எப்படி சொல்றது, நீங்க இதை படிச்சு நீங்க உங்களுக்கு நோய்களை தீர்க்க மட்டும்தான் இது முடியும். எங்க என்ன பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறத தெளிவாகவும் விளக்கமாகவும் நீங்க படிக்கிறதுக்கு நீங்க இதை ஒரு பயிற்சியா நீங்க எடுத்துக்கும் போது மட்டும்தான் எல்லா நோயுமே இதுல தீர்க்க முடியும் அப்படிங்கிறத நீங்க இதுல புரிஞ்சுக்க முடியும். நான் இப்போ ஒவ்வொரு நோய்க்கும் இதை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறத மட்டும்தான் இப்போ நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அதுல இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், தைராய்டை பத்தி குணப்படுத்துற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அடுத்து பித்தப்பை கற்களுக்கான வீடியோ, சிறுநீரக சம்பந்தமான வீடியோவும் ஒன்று போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை நோய்க்கு மூல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட மெட்டபாலிசம். அந்த மெட்டபாலிசத்தை சரி பண்றதுக்கு ஒரு 3 விதமான ஜோனை நம்ம இது பண்ண போறோம். இப்போ முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது தலைப்பகுதியான பிட்ரூட்ரி பீனியல். இங்க எப்படி ப்ரெஷர் கொடுக்கணும்னு சொல்றேன். கையை பின்னாடி நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. கரெக்டாக இந்த மாதிரி ஒரு தட்டை வாங்கி வச்சுக்கிங்க. மெதுவா மேலிருந்து கீழாக அழுத்தம் கொடுத்துக்கிட்டே வரணும். இப்படி மேலிருந்து கீழாக அவங்களால தாங்குற அளவுக்கு நீங்க அழுத்தம் கொடுத்தா போதும். அதிக அழுத்தம் கொடுத்து அவங்களுக்கு வலிக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னா, கண்டிப்பா இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இது மூளை பகுதின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வலி அதிகமா இருக்கும். தொட்டோடனே கத்துவாங்க, வலி அதிகமா இருக்கும். இப்போ வலி உள்ள இடத்துல மெதுவா அழுத்தம் நீங்க அடுத்து ஒரு 5 முறை ஸ்டிமுலேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க மெதுவா அழுத்தம் கொடுத்துக்கிட்டே வாங்க. எந்த இடத்துல அவங்களுக்கு வலி அதிகம் இருக்குன்னு சொல்றாங்களோ, பட் அந்த இடத்துல தான் நீங்க வேலை செய்ய போறீங்க, உங்க ஜாப் அங்கதான் இருக்குங்கிறத நான் வச்சுக்கோங்க. அந்த இடத்த மட்டும் பர்டிகுலரா நீங்க ப்ரெஸ் பண்ணி ஒரு 5 டைம்ஸ் பண்ண போறீங்க. நீங்க அடுத்தடுத்து பண்ணும்போது இன்னைக்கு இருக்கிற வலி அடுத்த லெவல்ல கம்மியாக ஆரம்பிச்சிடும். இதுதான் இதோட. இங்க கம்மியாக ஆரம்பிச்சிச்சுன்னா அங்க உறுப்புகள்ல உங்களுக்கு கரஸ்பாண்டிங்ல என்ன பிரச்சனை இருக்கோ அது நிவர்த்தி ஆகுது. இதுதான் பாத பிரதிபலிப்புகளோட ஒரு முக்கியமான பங்கு. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க இதுல நீங்க பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம் பார்த்துட்டீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தைராய்டு கிளாண்ட், அந்த வளர்ச்சிதை மாற்றத்திற்கான இதுலையும் நீங்க மெதுவா ஒரு ப்ரெஷர் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ரிலேட்டடாங்கிறதுனால எண்டோக்ரைன் சிஸ்டத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கவர் பண்ணிட்டு தான் அடுத்து அதோட உறுப்புகளோட நிலைப்பாட்டுக்கு நம்ம போகணும். ஓகேங்களா? அதை நீங்க லைட்டா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டலா பண்ண போறீங்க. அதாவது இந்த மேடு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த மேட்ல ஒரு ஹரிசாண்டலா ஃபர்ஸ்ட் நீங்க பண்றீங்க. அடுத்து வெர்டிகலா பண்றீங்க. இப்போ இந்த பர்டிகுலர் நீங்க பண்ணிக்கிட்டு வரும்போது எந்த இடத்துல பெயின் இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு இடத்துல இப்படி பிடிக்கும் போது ஆம்பாங்க. அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் நிப்பாட்டி அந்த இடத்துல ஒரு 5 டைம்ஸ் கொஞ்சம் ப்ரெஷர் நீங்க கொடுக்கணும். இதை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டா போதும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மொத்தமா போட்டு உங்களுக்கு கிளாஸ் நடத்தின அப்படின்னா உங்களுக்கு நீங்க குழப்பிப்பீங்க. இதுக்கு இப்படி செய்யலாமா, அதுக்கு இப்படி செய்யலாமான்னு. முதல்ல
எந்தெந்த நோய்க்கு எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுன்னு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஆர்கன் வைஸா நான் ஒரு பயிற்சியை நான் வந்து அதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன். ஏன்னா முதல்ல நீங்க சிம்பிளா தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களுக்கு இதுல வந்து ஒரு நாலேஜபிள் உங்களுக்கு இருக்கும். சரியா? இந்த இதை முடிச்சுட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த 3 விரல், அதாவது இந்த மேட்டுக்கு கீழே இப்படி 3 விரல் வச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டமக் லைன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிதானே? அடுத்த விரல் வந்து கணையப்பகுதி. இந்த 3 விரல் வச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஸ்டமக் லைன். அடுத்து கணையப்பகுதி. கணையம் வந்து ஏபியும் 2ஆ பிரிக்கிறோம். ஏங்கிறது அங்க இருக்கு, அதாவது வலது காலில் இருக்கு. பிங்கிறது இங்க இருக்கு. இப்போ நமக்கு இடது காலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம கண்டிப்பா கணையப்பகுதியை அழுத்தும் போதே அவங்களுக்கு நல்ல பெயின் இருக்கும். அதாவது சுகர் சம்பந்தமா கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு கடுமையான வலி இந்த இடத்துல இருக்கும். அப்போ இதை ஹரிசாண்டலா ஒரு 5 முறை, முதல்ல ஸ்டமக் லைன்ல, அப்புறம் கணையப்பகுதியில, அடுத்த விரல் இருக்கு இல்லையா, மூணாவது விரல் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டமக்கு, 2வது கணையம், 3வது வந்து டியோடினம். அந்த பகுதியில நீங்க அழுத்தம் கொடுத்துடணும். இப்படி அழுத்தம் வந்து ஹரிசாண்டலா 5 முறை கொடுத்துட்டு, அடுத்து நீங்க வெர்டிகலா ஒரு 5 முறை அதை அப்படியே உடச்சு விட்டுறணும். அந்த இடத்த பண்ணும்போதே சுகர் பேஷண்ட், அவங்களுக்கு இன்டைஜஷன்ல பிரச்சனை இருக்கலாம், அவங்களுக்கு வந்து செரிமான கோளாறுனால கேஸ்ட்ரிக் அதிகமா இருக்கலாம், ஐபிஎஸ் அதாவது உணவு எதுக்களித்தல் பிரச்சனை இருக்கலாம். இதெல்லாம் வந்து இல்லை அன்கம்ஃபர்டபுளா பசிக்கிறது, டக்குன்னு பசிக்கும், டக்குன்னு வந்து பசி இல்லாம இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த இடத்துல சரியாகுது. கணையத்துல இன்சுலின் செக்ரேஷன் கம்மியா இருந்தா அந்த பீட்டா செல்களை ஊக்குவிச்சு சரி பண்றதுக்கு இது உதவுது. டியோடினம் பிளஸ் உங்களுக்கு வந்து ஸ்டமக் லைன்ல ஏதாவது அல்சரேட்டிக் இருந்தாலும் இதுல சரியாகுது. அப்போ நம்ம அடுத்தடுத்த உறுப்புகளை தூண்டிட்டு வரும்போது என்னென்ன பார்க்குறோம்? ஃபர்ஸ்ட் எண்டோகிரைன் சிஸ்டத்தை பார்க்குறோம், பிட்யூட்டரி பீனியல் பார்க்குறோம், அதுக்கு தைராய்டு சம்பந்தம் உடல் வளர்ச்சிதை மாற்றத்துக்கான உறுப்புகளை பார்க்குறோம். அடுத்து இந்த 3 விரல் சொன்ன நம்மளோட ஸ்டமக்கு, பேங்க்ரியாஸ், டியோடினம் அதாவது சிறுகுடல் கப்பையும் பார்த்துடுறோம். இப்போ இது வந்து ஒரு ஆர்டரா நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கணையம் பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்து நம்ம டியோடினம் பார்த்துட்டோம். ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இது எல்லாத்துக்கும் உயிர் சக்தியை கொடுக்குற ஒரு உறுப்பை பார்க்க போறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட மண்ணீரல். மண்ணீரல் தான் நம்மளோட உறுப்புகளுக்கு அந்த கணையத்தை வந்து, அதாவது மண்ணீரல் தான் கணையத்திற்கே தாயின்னு சொல்லணும். அதுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு. பிளட் பேங்க் அப்படின்னு சொல்றோம். மண்ணீரலை பார்க்க போறோம். அந்த மண்ணீரல் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடது காலில் இந்த 4வது விரலும் 5வது விரலும், அதாவது இந்த 4வது விரலுக்கும் 5வது விரலுக்கும் இடையில ஒரு கோடு போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு இந்த இடம் இருக்கு இல்லையா, இது அப்பர் கேவிட்டி, லங்ஸ் இந்த இடத்துல தான் இருக்கு. சரிங்களா? அந்த லங்ஸுக்கு கீழே இந்த இடத்துல இதயம் இருக்கு. இந்த இடத்துல அழுத்தினாலே வலிக்கும், கடுமையான வலியை உணர்வாங்க இந்த இடத்துல. அதாவது இதயத்துல பிரச்சனை இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெயின் இந்த இடத்துல கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இதயம் வேலை பார்த்துட்டே இருக்கு இல்லையா, கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு பெயின் இருக்கும். அப்புறம் அதுக்கு கீழே, அதாவது இடது பக்கம் 1 இன்ச் கீழே பாத்தீங்கன்னா, அதாவது ஸ்டமக் இருக்கு பாருங்க, 3 விரல் வச்சிருக்கேன். அந்த பேங்க்ரியாஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு நேரம் அப்படியே நீங்க ஒரு இதுல இருந்து அப்படியே ஒரு கோடு போட்டு அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துலதான் மண்ணீரல் இருக்கு. மண்ணீரல் இந்த இடத்துல இருக்கு. அதாவது நேரா பேங்க்ரியாஸ்ல இருந்து நேரா ஒரு கோடு போடணும். நடுவரில் வச்சிருக்கோம் பாருங்க, அதுல இருந்து அப்படியே ஒரு கோடு போட்டு வந்தீங்கன்னா நேரா இருக்கிறது உங்களுக்கு மண்ணீரல். இந்த மண்ணீரலை நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ஒரு 5 முறை, 5லிருந்து 10 முறை வரையும் நல்லா ப்ரெஸ் பண்ணலாம். பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டிக் இருந்தா நீங்க வாங்கி வச்சுட்டு இதை மெதுவாக ஸ்டிமுலேட் பண்ணணும். இதை ஸ்டிமுலேட் பண்ணணும். இப்படி மேலிருந்து கீழாக இப்படியே ஸ்டிமுலேட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கணையத்துக்கு தேவையான சக்தியையும், நல்ல செரிமானத்திற்கு மெட்டபாலிசம் வந்து நல்ல முறையில் இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும், ஹீமோகுளோபின் அளவு வந்து உங்களுக்கு சரிநிலைக்கு வரும், இரத்த சோகை இந்த மாதிரி பிரச்சனைக்கு இது வந்து ஒரு முக்கியமான புள்ளியா இருக்கு.
அது மட்டும் இல்லை, உடம்புல வளர்ச்சிதை மாற்றமான தைராய்டு ஸ்டிமுலேஷனுக்கும் இது வந்து ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்கு. இந்த மண்ணீரல் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு புள்ளி. இதுல இருந்து தான் பிளட்டு வந்து உருவாகுது. இந்த பிளட்டை நம்ம கரெக்டா எல்லா இடத்துக்கும் அனுப்பி விடுறது தான். சர்க்குலேஷன் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் உடம்புல இருக்காது. அதுக்கு முழுசும் பயன்படக்கூடியது இந்த மண்ணீரல். இந்த மண்ணீரலை நம்ம வந்து நல்லாவே ஸ்டிமுலேட் பண்ணுறோம். அந்த மண்ணீரலை நல்லா நம்ம ஸ்டிமுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நல்லா பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மண்ணீரல் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து ஒரே ஒரு விஷயம் இருக்குது. அது அடுத்தது சிறுகுடல். சிறுகுடல்ங்கிறது நம்மளோட சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற அனைத்து விதமான சக்தியையும் அந்த இடத்துல தான் குளுக்கோஸாக மாற்ற போகுது. அப்போது அந்த சிறுகுடல் வலிமையாக இருந்துச்சுன்னா நல்ல குளுக்கோஸ் மட்டும்தான் அது செரிச்சு மாறும். அதுக்காக நம்ம சிறுகுடலுக்கு வேலை பார்க்கணும். சிறுகுடலுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 விரல் நான் சொல்லியிருக்கேன், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த 3 விரல் முடிகிற இடம், அதாவது இந்த 3 விரல் இப்படி டிப்பில் முடிகிற இடத்துல இருந்து சிறுகுடல் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கிங்க. அதாவது நடுப்பகுதி, பாதத்தின் நடுப்பகுதி. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு உப்பீசம் இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. சில பேருக்குலாம் இந்த இவங்களுக்கு இல்லை, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் பிரச்சனை, சுகர் ப்ராப்ளம் உள்ளவங்க, இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு உப்பலாக இருக்கும். நடுப்பாதம் நல்லா கேட்பாருங்க, நடுப்பாதம் ஒரு உப்பலாக இருக்கும். அந்த இடத்துல இந்த மாதிரி கட்டையை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கட்டையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நல்லா இப்படி அழுத்தம் கொடுத்துக்கணும். கொடுக்கும்போது நெருன்னு மணலை வந்து திரிக்கிற மாதிரி சவுண்ட் வரும். அந்த உங்களுக்கு தெரியும், அது நரங்கும். அப்படி இருக்கக்குள்ளே தெரிஞ்சுக்கலாம் அவங்க சிறுகுடல்ல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஈஸியாவே அவங்களுக்கு இந்த பாத பிரதிபலிப்புகள் மூலம் அவங்களுக்கு தெரியப்படுத்திடலாம். ரெண்டாவது, அது என்ன, அது இதை செய்யும் போதே அவங்களுக்கு அந்த செரிமான கோளாறு, வாயுவினால் தொந்தரவு, அதிக கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறது, எல்லாமே இதுல வந்து அவங்களுக்கு சரிநிலை செய்யப்படும். ஒரு முக்கியமான சுகர் ப்ராப்ளத்தையே சரி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி எதுன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான உறுப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சிறுகுடல். இந்த சிறுகுடலுக்கு நீங்க இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் கொடுக்கும்போது நல்ல செரிமானம், உங்களுக்கு வந்து உணவுல இருக்கிற விட்டமின்ஸ் எல்லாத்தையும் பிரிக்க முடியலன்ட்டு சத்து மாத்திரையெல்லாம் சாப்பிடுவீங்க. இதை நீங்க சரி பண்ணாலே நீங்க சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து கரெக்டா எவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டாலும் எனக்கு சத்து பிரிய மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. சில குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க, நிறைய சாப்பிடு சார், சத்தே ஒட்ட மாட்டேங்குது, சத்தே வர மாட்டேங்குதும்பாங்க. நீ ஒன்றும் இல்லை, சவால் இந்த இடத்த மட்டும் நீங்க ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க. சும்மா குழந்தைங்களுக்கு மட்டும் செய்யுங்க, நீங்க சுகர் வியாதிக்காரங்களுக்கு நான் சொல்லலை. இது நீங்க இந்த செரிமான மண்டலத்திற்கான பயிற்சியை வந்து நீங்க அனைவருமே ஃபாலோ பண்ணலாம். இது சுகர் பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் சரியாகுமா, அவங்களுக்கு மட்டும்தானா அப்படிங்கிறது கிடையாது. இது எல்லாருக்கும் இப்ப நான் சொன்ன விஷயம் நீங்க செஞ்சீங்கன்னா டெய்லி நீங்க சாப்பிட்ற சாப்பாடு நல்ல முறையில செரிக்கும், நல்ல குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகும். உங்க உடம்புக்கு ஹியூமினிட்டி பவர் அதிகரிக்கும், ஹெச்பி அதிகமாகும், ரத்த சோகை குறையும், அந்த எதுகளிப்பு, உமட்டல், நெஞ்சு கரிப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. நான் சொன்ன மெத்தட்ல எண்டோகிரைன் சிஸ்டம், அது தொடர்பான வளர்ச்சிதை மாற்ற சிஸ்டம், ஸ்டமக் லைனு, பேங்க்ரியாஸ், அடுத்தது டியோடினம், மண்ணீரலோட சேர்த்து சிறுகுடல்ல நீங்க தூண்டும் போது உங்களுக்கு செரிமானத்து சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் இதுல சரிநிலை செய்யப்படும். முக்கியமா நீங்க இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி, சர்க்கரை வியாதி உள்ளவங்க இல்லாதவங்க எல்லாருமே டெய்லி செஞ்சுக்கலாம். இது ஒரு காலில் மட்டும் தான் செய்யணுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீ இதே பார்த்து அடுத்த காலையும் நீங்க செஞ்சுக்கலாம், இதே தான் வரும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு மனிதனை வந்து 2ஆ பிரிக்கும் போது இந்த பக்கம் அந்த பக்கம் செக்ஷன் பண்ணா உறுப்புகள் பாதிப்பதியா வரும். ஆனா மண்ணீரல் மட்டும் நீங்க அந்த காலில் செய்ய முடியாது, இடது காலில் மட்டும்தான் இருக்கு. வலது காலில் கல்லீரல் வரும். மற்றபடி எல்லா உறுப்புகளும் அதே மாதிரி வரும். நான் சொன்ன மாதிரி வலது பக்கமும் இடது பக்கமும் இயக்கணும், வலது பக்கமும் இயக்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. எப்போ செஞ்சாலுமே 2 காலுக்கும் தான் செய்யணும். நான் இங்கே பயிற்சி வந்து ஒரு காலுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். நீங்க இதை பார்த்துட்டு அடுத்த கால்லையும் இதை பார்த்து எப்படி செய்யறது அப்படின்னு இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க. நீங்க அனைவரும் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லா பேருக்கு ஷேர் பண்ணுங்க.
அடுத்தடுத்த பதிவுகளில் ஒவ்வொரு நோய்க்கும் குணப்பட்டு நிறைய பேர் பயிற்சியை தான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. பயிற்சியை மட்டும்தான் கற்றுத்தராங்க. ஆனால் எந்த நோய்க்கு எந்த இடத்துல ப்ரெஷர் பண்ணணும், எவ்வளவு அழுத்தம் கொடுக்கணுங்கிறத அவங்க சொல்றது கிடையாது. நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் அந்த நோயை தீர்க்கிறத பற்றி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நான் என்ன சொல்றேன், மீன் பிடிக்க கற்றுத்தரேன். சரியா? நான் பயிற்சி என்கிட்ட எடுத்துக்குங்கன்னு நான் சொல்ல வரல. நான் நோயை குணப்படுத்துறதுக்கு உங்களுக்கு நான் சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன். நீங்க ஆர்வம் இருந்தா, நோயை தீர்த்துக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தா, கண்டிப்பா நீங்க இந்த வீடியோவை பார்த்து 4 பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும். நிறைய பேருக்கு இதை கற்றுக் கொடுக்கறதுங்கிறத அவங்க போய் படிச்சுப்பாங்க. நீங்க இதை உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு முதல்ல செஞ்சு நல்ல முறையில குணமாகுங்க. நிறைய பேருக்கு இந்த சுகர் நிறைய மாத்திரையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க மாத்திரை எடுக்கிறவங்களுக்கு செஞ்சா கூட ஒன்றும் தவறு கிடையாது. எந்த விதமான சைடு எஃபெக்ட் பாதிப்புகளும் வராது. நீங்க கண்டிப்பா அந்த மாத்திரை எடுக்கிறவங்களுக்கு கூட நீங்க இதை கண்டிப்பா இதை பண்ணலாம். அப்படி அவங்களுக்கு சரியாயிருச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேருக்கு எனக்கு சொல்லுங்க. இது ஏகப்பட்ட பேருக்கு இந்த சிஸ்டத்தை நான் ஃபாலோ பண்ணி கொடுத்து மாத்திரை போட்டுட்டு இருந்தவங்க கம்மி பண்ணியிருக்காங்க. இன்டைஜஷன் பிரச்சனை உள்ளவங்க சரியாயிருக்கு. இது எத்தனை நாள் சார் செய்யணும்னு கேட்டிங்கன்னா 21 நாள் தொடர்ந்து செய்யக்கூடிய நிறைய மாற்றங்கள் உங்கள் உடம்புல தெரியும். நல்லா பசிக்கும். குழந்தைங்களுக்குலாம் இப்போ பசிக்காது. மேக்ஸிமம் ஒரு 10 வயசுக்கு மேலே நீங்கள் இதெல்லாம் செய்யலாம், ஒன்றும் தவறு இல்லை. சும்மா இருக்கிற நார்மலாக குழந்தைங்களுக்கு இப்படி பிடிச்சி விடலாம். நீங்கள் கட்டை வச்சு செய்கிறாந்தா ஒரு 10 வயசு 7 வயசுலேருந்து 10 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை கட்டை வச்சு பொறுமையாக நீங்கள் ப்ரெஷர் பண்ணி விடலாம். நிறைய பேர் பிள்ளைங்க சாப்பிடாதுங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலாக நல்லா சாப்பிடுங்க. அதுங்களுக்கு நல்ல ஒரு இம்யூனிட்டி பவர் இருக்கும். எந்தவித நோய்களும் ஒட்டாமல் இருக்கும். இது பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். அந்த மாதிரி நான் உடம்புக்கு நல்ல விதமான எனர்ஜியை கொடுக்கும். இப்போ அடுத்த வீடியோ எது சம்மந்தமாக வேணும்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போடுவேன். ஒவ்வொரு நோய்க்கும் நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். அடுத்த ஒரு பதிவில், இனிய பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.